நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஞானத சாஸ்திர ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதனம் கலியுதயம் காட்சிகளும் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு அனுபவ தலைப்பு அதை நழுவ விட்டுட்ட இதை கெட்டியாக பிடிச்சிக்கோ, அதை நழுவ விட்டுட்ட இதை கெட்டியாக பிடிச்சிக்கோ. இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அருமையாக பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத இன்சிடென்ட்ஸ் நிறைய இதில் வந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த இன்சிடெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது இந்த ஒரு சேனல் பெரியவருடைய அனுகிரகத்தில் தான் நடக்கிறது, என்னோடய புத்தியில் எதுவும் நடக்கலை. இதை வந்து பஞ்சநாதன் சுரேஷ் அப்படிங்கிறவர் அக்டோபர் 18, 2016 சங்கரா அப்படின்னு ஒரு பிளாக் ஒன்று இருக்குது அது இன்டர்நெட்டில், அந்த பிளாகில் அவர் அனுபவத்தை எழுதியிருக்கார். எந்த வருஷம் நடந்தது, பெரியவா ஸ்தூல ரூபமாக இருந்தபோது நடந்தது, ஆனால் எப்போன்னு அவர் சொல்லலை. அவர் சொல்கிறார், என்னோட தங்க லலிதா அவளுக்கு பொண்ணு பார்த்து ஜாதகம்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்து மேட்சாக எடுத்து பிள்ளைக்காரா வந்தா, மாப்பிள்ளை யார் அந்த அவள் வீட்டுக்கு வந்திருக்கா, பொண்ணு பார்க்குறதுக்கு வந்திருக்கா. அவள் எல்லாருக்குமே லலிதாவை பிடிச்சி கொடுத்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு லலிதா எதேச்சியாக அந்த பிள்ளையோட அம்மா வந்து லலிதாவை தனியாக பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டாலாம், லலிதா உனக்கு சமைக்கிறதுக்கு வருமா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு என்ன பதில் சொன்னாலும், வீட்டை சுத்தமாக வச்சுப்பியோ அப்படின்னு கேட்டாலாம். இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கா. அவள் கிளம்பி போயிட்டா. அது ஏதோ இவள் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கா இந்த லலிதாங்கிறவோ. அப்போ இவள் வீட்டில் போனால் சமைச்சுட்டே இருக்கணும் போல இருக்குது. வீட்டை வந்து எந்த நேரம் பெருக்கி தொடச்சி சில இடத்துல வைப்பாளா, இந்த மாதிரி வீட்டில் போய் யாராவது மாட்டிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், அவ்வளோதான். பிடிவாதமாக இருக்குது அந்த பொண்ணு, வேணான்னு எடுத்தான். அந்த நேரத்தில் தோன்றதான புத்தி, இந்த இது எனக்கு தேவையில்லை இந்த சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போல இருக்குது. அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா மனுஷாலாம் நல்லவாளாக இருக்கா, நல்ல இதை சேர்ந்தவாளாக இருக்கா, ஜாதகம் பொருந்திருக்கு. ஆனால் பொண்ணு ஸ்ட்ரைக் பண்ணுறது என்ன பண்ணுறது. அதனால் அந்த பொண்ணோட அப்பா, அதாவது யார் சொல்கிறாரோ பஞ்சநாதன் சுரேஷ், அவரோட அப்பா வந்து என்ன பண்ணாராம், எழுதி போட்டார் ஒரு லெட்டர் அந்த பிள்ளை வீட்டுக்காரருக்கு. எங்களுக்கு பாக்கியம் இல்லை, ஏதோ இப்போ வந்து ஏதோ கல்யாணம் வேண்டாம்ங்கிறா, என்னன்னு தெரியல மொட்டையா, ஆனால் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டார் போல இருக்குது. இது போயிடுத்தாங்க முடிஞ்சு லெட்டர் போட்டு 3 வருஷம் வரைக்கும் ஓடி போயிடுத்து. 3 வருஷம் எடுத்துப்போம். வேறு ஒரு சம்பந்தம் எதுவும் நடக்கலை, அமையலை. எப்படி அமையும், மகாபிரிவா பரமேஸ்வரன் நினச்சா தான் நடக்கும். 3 வருஷமாக எடுத்து. அதுக்கப்புறம் லலிதாவுக்கு அப்போ 24 வயசாக எடுத்து. அப்போ வந்து 21 வயசில் பார்த்துருக்கா, இப்போ 24 வயசாக எடுத்து. இப்போ வந்து அப்பா அம்மா 28, ஆனால் அப்பாவும் அம்மாவும் 28 வருஷத்துக்கு முன்னே தான் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்காளாம். அப்படின்னா பார்த்துக்கோ, அவ்வளோ வருஷத்துக்கு முன்னே. இப்போ வந்து அந்த பொண்ணை கூட்டுண்டு அவள் அம்மா அப்பா பெரியவா இதுக்கு வந்து தரிசனத்துக்கு போயிருக்கா. பெரியவா கிட்ட வந்து முன்னாடி எதுவும் சொல்லலை, பரமேஸ்வரன் முன்னாடி எதுவும் சொல்லவானாம். இவள் வந்து கையில் வந்து இந்த பொண்ணு வந்து மல்லிப்பூ மாலை அவளே கட்டியிருப்பாளாக இருக்கும் பாவம். அந்த நாரை கட்டி அந்த மாலையை ஒரு தட்டில் வச்சுட்டு பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணணுன்றதுக்காக அப்படி வச்சுட்டு இருக்காளாம். வச்சுட்டே இருக்கா. அதை பெரியவா கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கையில் எடுக்கும்போது தவறி கீழே ஊந்துருத்து, கிரவுண்டில் கீழே ஊந்துருத்து, தரையில், பெரியவாக்கு முன்னாடியே தரையில் விழுந்துருத்து. அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாக எடுத்தான். அப்போ கீழே ஊந்ததை எடுத்து என்ன பண்ணுவாள், ஓரமாக எடுத்து வச்சுருவா. அவள் வந்து தரையில் பட்டு கொடுத்து எல்லாம் நடக்கிற இடம் இல்லையா, பரமேஸ்வரன்கிட்ட எப்படி கொடுக்க முடியும், எடுத்து அங்கேயே ஒரு ஓரமாக அதை வச்சுட்டா போல இருக்குது. அதை எடுத்துக்க முடியாது பெரியவா. ஆனால் இவள் வந்து மனசில் ரொம்ப அழுதுட்டாலாம், மனசில் ரொம்ப கவலையாக போயிடுத்து. அப்போது பெரியவா என்ன ஒரு ஜாடை இப்படி காமிச்சார்னா அங்கே ஏதோ ஒரு பன்னீர் ரோஜா அதை வச்சு ஒரு மாலை இருந்தது தான். பெரியவாளுக்கு யாராவது கொடுத்துருப்பாள, பெரியவா போட்டுட்ட மாலையாக இருக்கும். அது எப்படின்னு இருக்கார் பெரியவா, அப்படி கையில் எடுத்து தொட்டிருக்கா.
அது அவகிட்ட கொடுன்னு அந்த அதே இதில் தட்டில் எங்கேருந்து கீழே விழுந்ததோ அதே தட்டில் அதை பத்திரமா வாங்கிட்ட போது பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டா. அவ்வளோதான். இதோட நடந்து இவள் விஷயத்தை எதுவுமே சொல்லலை. ஜாடை தான் எல்லாமே. பரமேஸ்வரன்கிட்ட எதுவும் சொல்ல வேணாமே. இவள் அடுத்த 1-2 நாள்லேயே லலிதாவும் அவள் அம்மா அப்பாவும் குருவாயூர் போயிருக்கா. இந்த இன்சிடெண்ட் நடந்ததில்ல, பெரியவா மீட்டிங். அவள் 3 வருஷம் பொண்ணு பார்க்க வந்தவா. லலிதா வந்தவா. இந்த லலிதாங்கிற பொண்ணு வேணான்னு சொல்லிட்டால. அப்புறம் லெட்டர் போட்டிருக்காரு. 3 வருஷம் எடுத்து இப்போ பெரியவா தரிசனம் பண்ணியிருக்கா. லலிதா கிட்டேருந்து அந்த ரோஜா மல்லிப்பூ அவள் கட்டின்னு வந்த மாலை கீழே விழுந்து அவள் அழுது. ஆனால் பெரியவா ரோஜாப்பூ மாலையை கையில் கொடுக்க சொல்லி கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார். இவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் 1-2 நாள்லேயே அவளுக்கு அது மாதிரியான ஒரு சம்பவம் வருது அப்படின்னா பெரியவா நினச்சாதான் நடக்கும். இவள் குருவாயூர் போயிருக்கா. குருவாயூர் போனான்னா 1-2 நாளில் அம்மா அப்பா அந்த பொண்ணு அவள் எதோ வேண்டுதலை எதோ பண்ணாலன்னு தெரியாது. அங்கே போனால் அந்த சன்னதியில் எந்த பையன் பார்த்துட்டு போனானோ அந்த பையன் கல்யாணம் எடுத்த அந்த பையன் இருக்கான். அந்த பொண்ணு யார் கல்யாணம் வேண்டாலும் வேறு அந்த பொண்ணு இருக்கா. அவள் அம்மா அப்பா இருக்கா. அவள் தான் இங்கே வந்திருக்கா. இந்த பொண்ணை தவிர எல்லாமே இங்கே வந்திருப்பாள் பொண்ணு பார்க்க. இந்த லலிதாவை அவள்லாம் அங்கே இருக்கா. இதை இந்த பொண்ணுக்கும் குருன்னு இருக்குது. அதனால் அவள்லாம் எல்லாரை விட வயசானவா தான். அவள் அம்மா அப்பா அந்த பையனோட அம்மா அப்பா அவள் என்ன சொன்னாலும் லலிதா சொல்லி அவள் அந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணலாம். என் பொண்ணு நானும் அந்த அம்மா சொல்கிறாளாம், லலிதாவோட அம்மா, நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். நமஸ்காரம் பண்ணி உங்கள்கிட்டேருந்து மன்னிப்பு வாங்கிக்கிறோம். ஏன்னா இவ நினைக்கிறா அப்படி பண்ணணும். ஏன்னா இவளால் தான் அதை தட்டி போச்சு உங்கள் கல்யாணம். ஏன்னா உங்கள் பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா. அதனால் அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி அது மனசில் அது ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. குருன்னு பண்ணணுன்ற அவள் வேண்டான்னா விடாப்பிடியாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவள் அதை கட்டின்றாலாம். அந்த பொண்ணு அந்த பையனோட அம்மா கூட, என்னம்மா நீ என்ன பெரிய இதுவா, நீ எப்போவுமே உனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ நினச்சிது அப்படின்னாலாம். அதோட வந்துட்டா. ஆனால் வந்த 1 வாரத்திலேயே வேறு ஒரு வரன் வந்திருக்கு. அந்த வரன் ஃபிக்ஸ் ஆகி அந்த லலிதான்ற பொண்ணுக்கு கல்யாணம் எடுத்தான். இதெல்லாம் ஏதோ ட்ராமா மாதிரி தெரியும். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மனசு வச்சுட்டார், எல்லாத்தையும் நடத்திட்டார். ஏன்னா மனசில் ஒரு கவலை இருக்குன்னு அந்த கவலையை போக்கணும் அப்படின்னு பெரியவா நினச்சிட்டா. திருப்பி ஒரு கல்யாணம் நடத்தி கொடுத்துட்டார். அப்படின்னா பெரியவா இருக்கும்போதே இதெல்லாம் நடந்திருக்கு. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபிரிவு பாதவேச்சரம்.